வெல்கம் டு மஞ்சுளா மேக்ஸ். இன்றைக்கி நம்ம விலாஸ்க்கு வந்திருக்கோம். இந்த சிஸ்டர் அக்கா நியூ மாடல் ஒர்க் சாரீ கலெக்ஷன்ஸ் போடுங்கன்னு கேட்டுகிட்டு இருக்காங்க. நம்ம தினமும் ஒவ்வொரு வெரைட்டியான சாரீஸ் தான் போட்டுகிட்டு இருக்கோம். ஸோ விலாஸில் தினமும் வெரைட்டி வந்துட்டு இருக்குது, அதெல்லாம் ஷோ பண்ணிகிட்டே இருக்கோம். இப்போ திடீர்னு நியூ மாடல்னு கேட்குறாங்க. இதில் நம்ம நியூ மாடல் எங்கே தேடுறதுன்னு தெரியல, ஏன்னா எல்லாமே எனக்கு நியூவாக தான் இருந்தது. சரி, இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒர்க் சாரீஸ் ஏதாவது இருக்கான்னு பார்த்தேன். அப்போ தான் ஒரு சிஸ்டர் இந்த சாரீ பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த சாரீ உண்மையிலே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஏன்னா இது வெல்வெட் சாரீ, ரொம்ப அழகாக இருந்தது. 4-5 கலர்ஸ் இருந்தது. அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. ஃபுல்லாக நமக்கு சின்ன சின்ன பூ மாதிரி வந்து ஃபுல்லாக வேலைப்பாடு இருக்குது. ரொம்ப அழகாக இருந்தது. இந்த சாரீ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இதோடு இன்னொரு சாரீ அங்கே மேலே இருந்தது, அவங்க எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. இந்த மெட்டீரியல் ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த ஒர்க் டிசைன் கூட ரொம்ப புதுசாக இருக்குது பாருங்கள். வளைவாக டிசைன் இருக்குது. அதுலேயும் நமக்கு கட் ஒர்க் வந்திருக்கு. அதோட நிறைய ஸ்டோன்ஸ் இருக்குது. உண்மையிலேயே அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த ஸ்டோன்ஸ் குவாலிட்டி கூட அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த கலரே பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு சிஸ்டர் பாஸ்டல் கலர் சாரீஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒருவேளை இதை தான் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி தான் இந்த சாரீ பார்த்தேன். இந்த சாரியில் மிரர் ஒர்க் கூட இருக்குது. அப்படியே ஷைனிங்காக மின்னுது பாருங்கள். ஸோ இங்கே இந்த மாதிரி கலர்ஸ் கூட அங்கே இருக்கும். உண்மையில ரொம்ப அழகாக இருந்தது அந்த சாரீ. இன்னும் இங்கே புது விதமான டிசைனர் சாரீஸ் எல்லாம் இருந்தது. அவங்க இந்த 4 கலரில் எந்த கலர் எடுக்கலான்னு யோசிச்சுட்டே இருந்தாங்க. லாஸ்ட்டில் க்ரீன் தான் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டில் அந்த சாரீ கூட பிரித்து காட்டியிருக்காங்க பாருங்கள். வெல்வெட் சாரீ ஃபுல்லாக அவங்க பிரிச்சிருக்காங்க. பிரிக்கும்போது தான் தெரியுது டிசைன் கொஞ்சம் வளைவாக வந்திருக்கு. நடுவில் கொஞ்சம் திக்காக வந்திருக்கு. முந்திக்கிட்ட நல்லா கொஞ்சம் மேலேயும் கீழேயும் ஃபுல்லாக வெல்வெட் இருக்குது. நடுவில் வேறு ஒரு அட்டாச்மெண்ட் மாதிரி வந்திருக்கு. டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இந்த சாரீ. நல்லா கொஞ்சம் வெயிட்டாக இருந்தது. இந்த இடத்துல இன்னும் சில சாரீஸ் இருந்தது. இது பார்டர் மட்டும் நமக்கு டிசைன் இருக்கிற மாதிரி இருந்தது. பார்டரில் அந்த டிசைன் கூட ரொம்ப புதுசாக இருந்தது. சென்டர் ஃபுல்லாக நமக்கு பிளெயினாக இருக்கும். இந்த பார்டரில் மட்டும் டிசைன் இருந்தது. ஸோ அது வந்து நம்ம பிரித்து பார்க்க முடியல. நமக்கு அந்த ஃபோட்டோவில் இருந்தது. அந்த ஃபோட்டோ பார்த்து தான் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த சாரீ ரொம்ப சூப்பராக இருந்தது பாருங்கள். இந்த ஃபோட்டோவில் நமக்கு கிளியராக தெரியுது. பீகாக் கலர் சாரியில் ஃபோட்டோ இருந்தது, கிளியராக தெரியுது நமக்கு. இந்த பீகாக் கலரில் ஃபுல்லாக பார்டர் வந்திருக்கு பாருங்கள். அதோட இந்த சாரீ ஃபுல்லாக நமக்கு லைட்டாக ஸ்டோன் ஒர்க் இருக்குது. அடுத்து இந்த சாரீ இன்னும் ரொம்ப கிராண்டாக இருந்தது. முந்திக்கிட்ட நல்லா மடிப்போடு அழகாக இருந்தது. ஸோ இதெல்லாமே இந்த நியூ வெரைட்டி சாரீஸ். இன்னும் சில வெரைட்டி சாரீஸ் எல்லாம் இருந்தது. அதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். மறக்காமல் வீடியோக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவங்க இந்த க்ரீன் சாரீ தான் எடுத்திருக்காங்க. ஸோ அதனால் அந்த க்ரீன் சாரியை பிரித்து காட்டுறாங்க பாருங்கள். இந்த வெல்வெட் சாரியில் டிசைன் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பாருங்கள். இது ஆஃப் வரைக்கும் மேலேயும் கீழேயும் வெல்வெட் வர்ற மாதிரி வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது இந்த சாரீ. இது சென்டரில் மட்டும் இந்த பிளெயின் வரும். ஸோ உள்புறமாக இந்த ஃபுல்லாக வரும்னு நினைக்கிறேன். இந்த ஃப்ரில்லுக்கு இருந்து கீழ்ப்புறமாக க்ரீன் வருது. மேலே வரும்பொழுது இந்த க்ரீன் வந்து ஃபஸ்ட் மேலே வந்துடும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த சாரீ கட்டும்பொழுது தான் அது அழகு தெரியும். உண்மையிலே சூப்பராக இருந்ததுங்க. இதெல்லாம் வந்து நியூ வெரைட்டி சாரீஸ் தான் இப்போது வீராஸில் இருக்குது. ஸோ இந்த வெல்வெட் சாரீஸில் கூட ஒவ்வொரு படையும் ஒவ்வொரு டிசைன் இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி சாரீ வேணும்னா வந்து பிரித்து பார்த்துட்டு உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ அந்த டிசைன் எடுத்துக்கோங்க. இன்னும் ரம்ஜானுக்காக நியூ வெரைட்டி சாரீஸ் எல்லாம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அது நமக்கு முடிஞ்ச சீக்கிரம் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க. நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.
இன்னும் இங்கே நிறைய வெரைட்டியான சாரீஸ் எல்லாம் இருக்குது. அந்த ரேட்லாம் நான் செக் பண்ணி போட்டிருக்கேன் பாருங்கள். லேட்டஸ்ட் வீடியோக்கள் எல்லாம் ரம்ஜான் பிளேலிஸ்ட்டில் இருக்குது, ப்ளீஸ் செக் பண்ணுங்கள். வீராஸில் ஆன்லைன் ஷாப்பிங் கூட இருக்குது. உங்களுக்கு இங்கே வர முடியலன்னா ரொம்ப தூரத்தில் இருந்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன்லேயே ஷாப்பிங் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச சாரீ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ஆன்லைன் நம்பருக்கு அனுப்புங்க. ஸோ அதுலேருந்து உங்களுக்கு தேவையான செலக்ட் பண்ணிக்கோங்க. அவங்களும் புது வெரைட்டி சாரீஸ் எல்லாம் அனுப்புவாங்க. ஸோ நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கூட ஷாப்பிங் பண்ணலாம். வீராஸில் அந்த ஃபெசிலிட்டி இப்போ இருக்குது. இல்லை நீங்கள் நேரில் வர்றதுனாலும் வரலாம். ட்ரெயினில் நமக்கு பீச் ஸ்டேஷன் வரணும். மெட்ரோனா சத்யாகிரா காலேஜ் மெட்ரோ வரணும். அங்கேருந்து பஸ் இல்லைன்னா ஆட்டோவில் இங்கே வந்துடலாம். பஸ் ரூட்டுக்கு 6D ஏறணும். ஆர்எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டல் ஸ்டாப்பிங் இறங்கணும். இல்லைன்னா நீங்கள் வீராஸ்னு கேட்டால் கூட அங்கே இறக்கி விட்டுருவாங்க. ஸோ உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் நேம் மறந்துட்டாலும் பரவாயில்ல, நீங்கள் வீராஸ்னே கூட சொல்லலாம். ஏன்னா இப்போ அந்த பஸ் ஸ்டாப்பே வீராஸ்ன்னு தான் ஆகிடுச்சு. அதே மாதிரி நமக்கு ஆட்டோஸ் கூட வீராஸ்னே அவங்க கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஸோ மின்ட்டில் இருந்து பீச் ஸ்டேஷனில் இருந்து சத்யாகிரா காலேஜ் மெட்ரோவில் இருந்து கூட நமக்கு வீராஸ்க்கு ஆட்டோஸ், ஷேர் ஆட்டோஸ் நிறைய இருக்குது. 10 நிமிடத்துலேயே நம்ம வீராஸ்க்கு வந்துடலாம். வீராஸில் இன்னும் நிறைய புது வெரைட்டி சாரீஸ் வந்துகிட்டே இருக்குது. நிறைய ட்ரெஸ்ஸஸ் கூட வந்துகிட்டே இருக்குது. நிறைய சிஸ்டர்ஸ் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ நான் முடிஞ்ச வரையும் சீக்கிரம் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த அழகான வீடியோக்கு மறக்காமல் லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற அருமையான வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோஸில் ஏதாவது ஒரு வீடியோ வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.